வணக்கம் மக்களே. நம்ம தலைவர் பாணியில் இப்போ நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். குட்டி கதை தான், சிம்பிளாக தான் இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும். தமிழ்நாட்டில் எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்போம். இப்போ ஸ்டேடியத்தில் இருக்குது, ஒரு பேட்ஸ்மேன் இருக்கா, அந்த பேட்ஸ்மேனை அவுட் பண்ணணும் அப்படின்றத அந்த விளையாட்டு. அப்போ இந்த இருக்கிறவங்க அந்த இதில் ஃபீல்டில் நிற்கிறவங்க அவங்களும் அந்த பேட்ஸ்மேன் அவுட் பண்ணணும் தான் நிற்பாங்க. இங்கிட்டு வந்து ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடுவார், அவரும் அந்த பேட்ஸ்மேன் அவுட் பண்ணணும் தான் வருவாங்க. இப்போது அங்கே இதில் பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறது திமுகன்ற ஒரு அரசு. அந்த அரசு சரியில்லை, தமிழ்நாட்டை கரெக்டாக ஆளலை. அவங்கள அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். இதுக்கு ஃபீல்டில் நிற்கிறது யார் யார் நிற்கிற? ஏடிஎம்கே நிற்கிற, பிஜேபி நிற்கிற, என்டிகே நிற்கிற, பாமக நிற்கிற, எல்லாருமே நிற்கிற. இவங்க பூரா சேர்ந்து அந்த பேட்ஸ்மேனை அவுட் பண்ணணும் தான் நிற்கிறீங்க. இதில் எங்கள் தலைவர் வந்து புதுசாக வந்திருக்க பவுலர், அவர் வந்து பந்து போடுறாரு. பந்து போட்டு அந்த பேட்ஸ்மேனை அவுட் ஆக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. இதில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒன்று அந்த பவுலர் போடுறாருன்னா அவர் போடுறத கேட்ச் பிடிச்சி அவுட் ஆக்கணும், இல்லை அதை சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பேட்ஸ்மேன் மேலே த்ரோ பண்ணி அவர் அவுட் ஆக்குவாங்க. இதுதான் அந்த அவுட்டு, அந்த கிரிக்கெட்டோட விதிமுறை. ஆனால் இப்போ இருக்கிறவங்க பூரா என்ன செஞ்சிடுறீங்க அப்படின்னா, அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்குறத விட்டுப்புட்டு இந்த பவுலர் வந்து பவுல் போட வர்றாங்க பார்த்தீங்களா, அவனை பிடிச்சிக்கிறது. நீ போடாத, நீ பெரிய இவனா, நீ நேற்று தானே வந்த, நீ அதுக்குள்ளே எப்படி பவுல் போட்டு? அடே நீங்களாம் இத்தனை நாள் போட்டிங்கடா பவுலிங்கு, அதில் அவன் அவுட் ஆகலை, அவன் இன்னும் இதாக இருக்கான். அது பேர் என்னது, ஸ்ட்ராங்கானவனா, ரொம்ப இதாக இருக்கான். ஆனால் அவனுக்கு அவன் மெத்தடில் போடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு பவுலர். ஏன்னா இப்போ ஒரு பேட்மேன் இருக்கிறாரு அப்படின்னா ஒரே பவுலரை எல்லா பாலையும் போட வைக்கலாம். ஆனால் அந்த கேப்டனுக்கு தெரியும், இந்த பேட்ஸ்மேன் வந்து நின்னா இந்த பவுலர் போய் போடணும், இந்த லெஃப்ட் ஹேண்டு பேட்ஸ்மேன் வந்தாருன்னா இந்த பவுலரை போடுங்க, இந்த அவங்கள போடுங்க, இவங்கள போடுங்க. நிறையா வகை பவுலிங்லேயும் நிறையா வகை இது இருக்குது, பேட்மேன்லேயும் நிறைய வகை இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பேட்மேனை அவுட் பண்ணுறது இல்லாமல் புதுசாக வந்திருக்க அந்த பவுலரை பிடிச்சிட்டு 50 பேர் கையை போட்டு அமுக்குறீங்க. நீ பெரிய இவனா, அவனை நீ அவுட் பண்ணிடுவியா, நீ அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு 50 பேர் பேட்மேனை விட்டுவிட்டு அந்த பவுலிங் போட வந்திருக்க அந்த பவுலரை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த பேட்மேனை அவுட் ஆக்க மாட்டீங்க, வீட்டுக்கு அனுப்பி தொலைய மாட்டீங்க. அந்த பவுலர்னாச்சும் வந்து அந்த பவுல் பண்ணி அவரை அவுட் ஆக்குறேன்னு சொல்லி வர்றவனையும் சேர்த்து கையை பிடிச்சிக்கிறீங்களேடா. எப்படி அந்த பேட்மேன் அவுட் ஆகி போவான்? இந்த தமிழ்நாடுன்ற அந்த ஸ்டேடியம் என்னைக்கு நல்லா சுபிச்சமா இருக்கும்? நானும் செய்ய மாட்டேன். இந்த நாய் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நாய் தானும் தின்னாது தள்ளியும் படுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்களும் ஒழுங்கா அரசியல் பண்றதில்ல. ஒருத்தன் புதுசா அரசியல் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தானா அவன் மேல 1000 நொட்டை சொல்லு. அங்க ஆளுங்கட்சியா இருக்கிற அந்த குறையா இருக்கிறவனா ஒருத்தனும் ஒன்னும் சொல்றது இல்ல. இங்கிட்டு இருந்து விஜய் தும்மி விட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு அறிக்கை, விஜய் எந்திரிச்சு விட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ, விஜய் இந்த இப்படி திரும்பிட்டாரு லேசா அழுகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கேலி பண்ணி வீடியோ. நீ இவ்வளவு வீடியோ நீ விஜய போடுறியே, எங்க தலைவரை பத்தி போடுறியே, ஆளுங்கட்சி இவ்வளவு இது பண்றாங்க, நேரு ஊழல் அவ்வளவு வந்திருக்கு, 1000 சொச்சம் கோடி இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை காசை வாங்கிட்டு ஒரு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கியிருக்காங்க. 1000 கோடியை தாண்டி இருக்கு. டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடியை தாண்டி இருக்கு. இன்ன வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்லை. அங்க கன்னியாகுமரியில அப்படியே கேக் வெட்டுற மாதிரி அறுத்தறுத்து நம்ம கனிம வளர்த்த நம்ம அதை நிலத்தாய் மகளின் மாறா இருக்கிற மாதிரி அறுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கான். அதை கேட்க துப்பு இல்லை. நம்ம கேரளா எம்பி ஒருத்தர் வந்து ஏவாவேலுவை சந்திச்சிருக்காரு. இன்னும் எங்களுக்கு குலைச்சல, அது என்னமோ ஒரு இடம் சொல்றாங்க, விழிஞ்சியமா அது கேரளா சைட்ல ஏதோ ஒரு துறைமுகம் கட்டுறாங்களாம். அதுக்கு அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். யார்கிட்ட? நம்ம ஏவாவேலுட்ட. எங்களுக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கு, அதுக்கு ராக் வேணும், பாறைகள், அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கனிமம் வேணும், அதனால நீங்க இப்ப நிப்பாட்டாதீங்க, எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேரளாவுக்கு போங்க மக்களே. கேரளா மலை பிரதேசம், நம்மளை விட அங்க நிறைய, அங்க மலை பிரதேசம் தான் நிறைய இருக்கும். அங்க ஒரு ரோடு விஸ்தரிப்பு பண்ணா கூட அந்த மலையை உடைக்க வேண்டியது இருக்கும், அந்த மலையை குடைய வேண்டியது இருக்கும்னு அந்த அரசாங்கம் அந்த இயற்கையை அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கு. இவ்வளவுதான் ரோடு இருக்கும், இங்கிட்டு ஒரு பஸ் போச்சுன்னா ஒரு பஸ் தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் இயற்கை வளம் பாதுகாக்கணும், என் வர்ற சந்ததிக்கு என் இயற்கை வளத்தை அப்படியே கொடுக்கணும்னு அந்த ஆட்சியாளர்கள் பூரா அந்த இயற்கை வளத்தை அவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏன் அவங்ககிட்ட இல்லாத மலையா, அவங்ககிட்ட இல்லாத ஒரு மணலா இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் அவங்க துறைமுகத்தை கட்டணுமா என்ன? அப்ப
நீ நைட்டு பூரா ஆயிரக்கணக்குல, இப்பயும் நீங்க கன்னியாகுமரி சைடு போய் பாருங்க, ஆயிரக்கணக்குல போய்கிட்டே இருக்கு டெய்லி கேரளாவுக்கு. அவ்வளவு நம்ம இயற்கை வளம். அது போக அவன் அவன் தின்னுபுட்டு இருக்கிற கோழி இறைச்சியை பூரா கொண்டுட்டு வந்து கேரளால இருக்கிறவன் இங்க கொண்டாந்து கொட்டுறான். அதை தெரிஞ்சும் செய்யறான், தெரியாமே செய்யறான். அவன் கொண்டாந்து கொட்டுறான்னா அப்ப என்ன, நீ குப்பை காடு. அவன் தேசத்தை அவ்வளவு அழகா வச்சுக்கிறான். அவன் மக்களுக்கு அவன் விசுவாசமா இருக்கான். கர்நாடகாவை எடுத்துக்கோ, காவிரி நீர் நான் கொடுக்கவே மாட்டேன். இவ்வளவு உச்ச நீதிமன்றம் சொன்னா என்ன, ஐநாவே வந்து சொன்னா என்ன, மோடி சொன்னா என்ன, யார் சொன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன். அவன் மக்களுக்கு, அவனுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அவன் விசுவாசமா இருக்கான். நீங்க இங்க இருக்கிற இங்க நாங்க ஓட்டு போட்டு இத்தனை தடவை மாறி ஆள்றீங்களே, யாராச்சும் ஒரு அரசியல்வாதி இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கீங்களா? கேரளாக்காரே அவன் மக்களுக்கு விசுவாசமா இருக்கான். முல்லை பெரியாரான எனக்கு போகதான் உனக்கு மீதி, காவேரியா எனக்கு போகதான் உனக்கு மீதி, அங்கிட்ட ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்களா, கிருஷ்ணா நதி நீரா எனக்கு போக, எனக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா உனக்கு திறந்து விடுறேன், யார் சொன்னாலும் நான் திறந்து விடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இது போக மேகதாது வேற கெட்டுவே அந்த திறந்து விடுறான்ல, அந்த 10 TMC 18 TMC அது கூட இனிமே வராது அந்த அணை கட்டிட்டான் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமா இருக்கா. மக்களே, இங்க இருக்கிற நம்ம இவ்வளவு நாள் 70 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோமே, இவங்க நம்மளுக்கு விசுவாசமா இல்லை. அதனால இனிமே நாச்சும் நம்மளுக்காக உழைக்கிற, நம்மளுக்காக சிந்திக்கிற ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து நாம அந்த நாட்டை ஒப்படைச்சனாதான் நம்ம இயற்கை வளங்கள், நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் பாதுகாக்கப்படும்.